அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி பற்றிய கேள்விகள் யூஜிசி நெட்டு, செட்டு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகள்னு சொல்லி பல தேர்வுகள்லையும் அடிக்கடி கேள்விகள் கேட்குறாங்க. அப்போது இதில் ஒரு கேள்வியோ இல்லை அதற்கு மேற்பட்ட கேள்வியோ தொடர்ந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் என்னங்கிறதையும் அதற்கான பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் அந்த தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன? ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது ஒரு சொல்லோ இல்லை பல சொற்கள் சேர்ந்து பொருள் தந்தாவோ அதை சொல்லுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ஓரெழுத்து தனித்து பொருள் தந்தாதான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறோம். இதைய நன்னூலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஓரெழுத்து ஒரு வழி மொழி 42 இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி என்னென்ன அப்படிங்கிறதையும் அதற்காக நான் ஒரு ஷார்ட்கட்டும் போட்டிருக்கிறேன். அந்த ஷார்ட்கட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த ஒரு லாஜிக்கும் ஷார்ட்கட்டில் இருக்காது. இருந்தாலும் கூட உங்களுக்கு தேர்வை எதிர்கொள்வதற்கு இந்த பொருளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது பயனுடையதாக இருக்கும். அப்போது பார்க்கலாம் வாங்க. ஆ ஓரெழுத்து ஒரு மொழியில் முதல் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் ஆ. நெடில் ஆ, அதனுடைய பொருள் பசு, வியப்பு, ஆன்மா, இரக்கம், நினைவு. பசு, ஆன்மா, இரக்கம், நினைவு. சரி, இப்போ இந்த பசு, ஆன்மா, இரக்கம், நினைவுங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மனித ஆன்மா இரக்கமும் அதிக நினைவு திறனும் கொண்டதை கண்டு பசு வியந்தது. இதில் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. இருந்தாலும் இதைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். என்னது? மனித ஆன்மா இரக்கமும் அதிக நினைவு திறனும் கொண்டதை கண்டு பசு வியந்தது. அப்போ மனித ஆன்மா இரக்கமும் அதிக நினைவு திறனும் கொண்டதை கண்டு பசு வியந்தது. அப்போ ஆன்மா, இரக்கம், நினைவு, பசு, வியப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈ. அடுத்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல் ஈ. ஈ, நெடில் ஈ. ஈயினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா கொடு, அம்பு, குகை, தேனி, வண்டு, பாம்பு, லட்சுமி அப்படிங்கிறது பொருளாக இருக்குது. அப்போது இதற்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடு, அம்பு, குகை, தேனி, வண்டு, பாம்பு, லட்சுமி. இதற்கு என்ன ஷார்ட்கட் சொல்லலாம்? லட்சுமி குகையில் உள்ள அம்பை வேடனிடம் கொடுத்து தேனி கூட்டை கலைத்தார். இது கண்டு பாம்பு படம் எடுத்தது. லட்சுமி குகையில் உள்ள அம்பை வேடனிடம் கொடுத்து தேனீ கூட்டை கலைத்தார். இது கண்டு பாம்பு படம் எடுத்தது. லட்சுமி குகையில் உள்ள அம்பை வேடனிடம் கொடுத்து தேனீ கூட்டை கலைத்தார். இது கண்டு பாம்பு படம் எடுத்தது அப்படின்னு இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது மறக்காது. லட்சுமி குகையில் உள்ள அம்பை வேடனிடம் கொடுத்து தேனீ கூட்டை கலைத்தார் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது ஞாபகம் வந்துடும், மறக்காது. அப்போ இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இறைச்சி ஊ. நெடில் ஊக்கு பார்த்தீங்கன்னா இறைச்சி, தசை, உணவு. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இறைச்சி, தசை, உணவு அப்படின்னா தசை இறைச்சியில் செய்யப்படும் உணவு சுவையாக இருக்கும். தசை இறைச்சியில் செய்யப்படும் உணவு சுவையாக இருக்கும். தசை, இறைச்சி, உணவு. அப்போது அடுத்தது நெடில் ஏ. நெடில் ஏவோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு. அம்புக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏகலைவன் அம்பு எய்தினான். ஏகலைவன் குறிபார்த்து அம்பு எய்துவான் இல்லையா? அப்போ ஏகலைவன் அம்பு எய்தினான். ஏகலைவன்னாவே அம்பு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். அப்போ ஏன்னா ஏகலைவன்னா ஏகலைவன் அம்பு எய்தினான். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஐக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அழகு, ஐந்து, அரசன், பயம், நுட்பம், தலைவர் அப்படிங்கிறது தான் பொருள். அழகு, ஐந்து, அரசன், பயம், நுட்பம், தலைவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அழகுடைய 5 அரசர்கள் தலைவனின் மதிநுட்பத்தை கண்டு பயந்தார்கள். அப்போ அழகு, 5 அரசர், தலைவன், மதிநுட்பம். நுட்பம்னா மதிநுட்பம், பயம். அழகுடைய 5 அரசர்கள் தலைவனின் மதிநுட்பத்தை கண்டு பயந்தார்கள். அடுத்தது நெடில் ஓ. நெடில் ஓ. இப்போ மதகு நீர் தாங்கும் பலகை. இப்போ எப்படி இந்த டேமுக்கெல்லாம் அந்த சுவர் தாங்கி நிற்கிது, அது மாதிரி மதகு நீரை தாங்கி நிற்கக்கூடிய பலகை. ஓ, மதகு நீரை தாங்கி நிற்கக்கூடிய பலகையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எளிமையாக தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கா. கா, நெடில் கா. அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா சோலை, காத்தல், பாதுகாப்பு, காவல், சரஸ்வதி. அப்போ இதையை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கா, சோலை, காத்தல், பாதுகாப்பு, காவல், சரஸ்வதி. அப்போ சரஸ்வதி சோலையை பாதுகாப்பாக காவல் காத்தாள். சரஸ்வதி சோலையை பாதுகாப்பாக காவல் காத்தாள். எல்லாமே வந்துருச்சா? அப்போ சரஸ்வதி சோலையை பாதுகாப்பாக காவல் காத்தாள். அடுத்தது கூ. கூ, நெடில் கூ. கூவுதல், பூமி, உலகம். கூவுதல், பூமி, உலகம். கூவிச்சொல், பூமி, உலகம், உருண்டைன்னு. கூவிச்சொல், பூமி, உலகம், உருண்டை அப்படின்னு கூவி சொல். அப்போ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? கூவிச்சொல், பூமி, உலகம், உருண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கை. கைனா நம்ம கை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, கரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு தெரியும். கைனா கரம்னு சொல்லலாம். ஒழுக்கம், நம்ம கை கிளை சொல்கிறோம் இல்லையா, அது ஒழுக்கம். கரம், ஒழுக்கம். அந்த கை கிளையை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஒழுக்கம். அதே மாதிரி கோ, அரசன், தந்தை, இறைவன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோ, நாட்டிற்கு முதல்வனா அரசனை நம்ம சொல்கிறோம். வீட்டிற்கு முதல்வராக நம்ம தந்தையை சொல்கிறோம். நம்ம மனித இனம்னு சொல்லி அனைத்து உயிர்களுக்கும் முதல்வனாக நம்ம யாரை சொல்கிறோம்? இறைவனை சொல்கிறோம். அப்போது நாட்டிற்கு முதல்வன் அரசன், வீட்டிற்கு முதல்வன் தந்தை, நம்ம அனைவருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் முதல்வன் இறைவன். அப்போ கோ, அரசன், தந்தை, இறைவன் மறக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சா, நெடில் சா. இரத்தல், சாக்காடு. இரத்தல், சாக்காடு. இப்போ இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ இரத்தல்னா செத்து போகிறது. சா அப்படின்னா போய் சாகு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது செத்து போகிறது. சாக்காடுனா எதற்கெடுத்தாலும் சாக்கு சொல்கிறது. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எதற்கெடுத்தாலும் சாக்காடு சொல்வதற்கு இரத்தல் மேல். எதற்கெடுத்தாலும் சாக்காடு சொல்வதற்கு இரத்தல் மேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது மறக்காது. எதற்கெடுத்தாலும் சாக்காடு சொல்வதற்கு இரத்தல் மேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சே, எருது. சே, எருது. சேவல் சண்டை, எருது சண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேனா சேவல் சண்டை, சேனா சேவல் சண்டை, எருதுனா எருது சண்டை. சே, சேவல் சண்டை, எருது, எருது சண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா சே, எருது. அடுத்தது சோ, மதில், அரண். சோ, மதில், அரண். அப்போது சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மதிலும் அரணும் ஜோரா இருக்குது. மதிலும் அரணும் ஜோரா இருக்குது. இதில் எழுத்து பிழை இருக்குது. மதிலும் அரணும் ஜோரா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தா, நெடில் தா. நெடில் தா, கொடு, கேட்பது. இதெல்லாம் தானா நீ எனக்கு தா அப்படிங்கிறது, கொடுக்க சொல்கிறது, கேட்கிறது. தீனா நமக்கே தெரியும், நெருப்பு, தீமை. தீனா நெருப்பு, தீமை. தூ அப்படின்னா உண். தூ அப்படிங்கிறது உண், உண்ணும் போது. இது நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தூ, தூவா. அப்போ உண்ணும் போது துப்பாதே. உண்ணும் போது உணவை துப்ப. குழந்தைங்களாம் சாப்பிடும்போது உணவு பிடிக்கலன்னா துப்புவாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். உண்ணும் போது துப்பாதே அப்படின்னு நம்ம குழந்தைய சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். தூ, நெடில் தூ.
இது வந்து என்னென்னா இது வந்து தூணா ஊன்னா நம்ம மாமிசம் இறைச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஊன் உணவை மாமிச உணவை என்ன பண்ணுவாங்க, தூர்வாருவாங்க. மாமிச உணவை தூர்வாருவாங்க. அப்போது சைவ உணவாக இருந்தால் துப்புவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உண்ணும் போது துப்பாதே. சைவ உணவாக இருந்தால் துப்புவாங்க. ஊன் உணவாக இருந்தால் தூர்வாருவாங்க. ஊன் உணவு. குரில் தூணா சைவ உணவுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உண்ணும் போது துப்பக்கூடாது. ஊன் உணவாக இருந்தால் தூர்வாருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தே நெடில் தே தே தெய்வம். தே தெய்வம். அது தை. அடுத்தது பார்த்திங்கன்னா தை தை தைத்தல். தை தைத்தல். நாக்கு நான்னு சொல்லுவோம் இல்லையா. நாக்கு நாவு. நீன்னு சொன்னால் நம்ம முன்னிலை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது. நீ முன்னிலை ஒருமை. அன்பு. அன்பு. நேனா நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்பு. அப்புறம் நை அப்படின்னு சொன்னால் நொந்து போகிறது. இப்போது ஆடையெல்லாம் பார்த்திங்கன்னா நைந்து போச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க நொந்து போகிறது. ஆடை நொந்து போச்சுன்னு கூட நம்ம சொல்லுவோம். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலான்னா, நைன்னு பேசுனா மனசு நொந்து போகும். எப்படி? நைன்னு பேசுனா மனசு நொந்து போகும். நைன்னு பேசுனா மனசு நொந்து போகும். சரி, அடுத்தது குரில் நொண்டி நொறுங்குதல் மென்மை நோய். அப்போது இதை எப்படி நாம் வச்சுக்கலாம்? நொண்டி நொறுங்குதல் மென்மை நோய். மென்மையாக நொண்டி அடித்தால் நோயே நொறுங்கிவிடும். மென்மையாக நொண்டி அடித்தோன்னா நோயே நொறுங்கி போய்விடும். அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நொண்டி அடிக்கிறது ஒரு உடற்பயிற்சி. அப்படி மென்மையாக நொண்டி அடித்தோன்னா நோயே போயிடும் அப்படிங்கிறது பொருள். நெடில் துன்பம் வலி வருத்தம். துன்பம் வலி வருத்தம். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, துன்பம் வலி வருத்தம் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு சொல்லிடலாம். துன்பம் வலி வருத்தம். துன்பம் வலி வருத்தம் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் என்ன பண்ணிடலாம், ஒரு சொல்லிடலாம். அப்போது துன்பம் வலி வருத்தம் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு சொல்லிடலாம். நெடில் அப்படின்னா நுரை. துவைக்கும் போது நொரையாக வந்தால் துணி பேயனின் துணி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா இது ஒரு லாஜிக் இல்லைனாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபேபை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து பேயக்கா வருவாங்க இல்லையா, வெள்ளையாக இருக்கும். இந்த ஃபேபில் துவைச்சோன்னையும் நொரையாக வர்ற அந்த ஃபேபில் துணி துவைச்சோன்னையும் பேயோட துணி வெள்ளையாக மாறிடும் இல்லையா. அதுக்காக இந்த ஃபேபுன்னு போட்டிருக்கிறேன். பேனா நுரை. அடுத்தது பை அப்படின்னா என்னன்னா, பை அப்படிங்கிறது அழகு, குடர், சாக்கு, நிறம், பசுமை, பச்சை நிறம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இப்போது இந்த அழகு, குடர், சாக்கு, நிறம், இதை எப்படி பசுமை, பச்சை, நிறம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பச்சை பசுமை நிறத்தில் அழகான குடர் போன்ற சாக்கு. அந்த ஒரு சாக்கு இருக்குது, அது எப்படி இருந்துச்சு, பச்சை பசுமை நிறத்தில் அழகான குடர் போன்ற சாக்கு இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பையனா இதுதான், பச்சை பசுமை நிறத்தில் அழகான குடர் போன்ற சாக்கு. பாடல். பூனா மலர்னு எல்லாத்துக்கும் தெரியும். போனா செல் அப்படிங்கிறது தெரியும். மானா பெரியன்னு அர்த்தம், மாமரம்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், பெரிய மாமரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மானா பெரிய, மாமரம்னு அர்த்தம், பெரிய மாமரம். மீனா மேல். மூ அப்படின்னு சொன்னால் முதுமை. அப்படின்னா முதுமை. அடுத்தது மே அப்படின்னு சொன்னால் அன்பு. அப்படின்னா அன்பு. மை அப்படின்னா அஞ்சனம். அஞ்சனம்னா கண்ணுக்கு தீட்டக்கூடிய அந்த மை அப்படின்னா அஞ்சனம். அப்படின்னா முகர்ங்கிறது. நம்ம வந்து மோரை நுகர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது லாஜிக் இல்லைனாலும் ஞாபகம், மோரை முகர் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கலாம். மோரை நுகர்.
அப்படின்னா அழைக்கிறது. வீணா மலர். வீணா அந்த மலரினுடைய ஒவ்வொரு பருவங்களாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீழே செடியிலேருந்து கீழே வீழ்ந்திருக்கக்கூடிய அந்த மலரை சொல்லுவாங்க. வீணா மலர். வைனா புல். வைக்கோல் புல். ஞாபகத்துக்காக வைக்கோல் புல், இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வவ். வவ்னா கவர்றது. வவ்னா கவருதல். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திருடன் நகையை வவ்வென கவர்ந்து சென்றான். திருடன் நகையை எப்படி கவர்ந்து சென்றான்? வவ்வென கவர்ந்து சென்றான். திருடன் நகையை வவ்வென கவர்ந்து சென்றான். அடுத்தது பார்த்தீங்கன்னா யா. யா அப்படின்னா அகலம். நெடில் யா, அகலம். யாரும் அகலம் தெரியாமல் ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது. ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். யாரும் என்னன்னா ஒரு செயலோட தீவிரத்தன்மை தெரியாமல் அதில் ஈடுபடக்கூடாது. தெரிஞ்சுதான் செய்யணும். இப்போ யாரும் அகலம் தெரியாமல் ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம என்ன எழுதிக்கலாம்? யானா அகலம் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது நம்ம 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களையும் பார்த்தோம். அதற்கான பொருளையும் பார்த்தோம். அந்த பொருளை நம்ம எப்படி எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் வேறொரு இலக்கண பகுதியுடன் அனைவரும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.